நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வந்து, நான் யூஸ்வலா கதை கேட்க மாட்டேன். நான் அது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன். எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும். இது எனக்கு செம்ம பசி, எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னே. ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனா மதி வந்து எளியதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். விடாமுயற்சி, விடாம போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பா வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன், யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலேயே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம், இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, தற்கொலை, கொலை, so many things negative. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல. அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாம போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பா வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார், we have a personal connection. அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க. பெரிய வெற்றிங்க. எனிவே, கம்மிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து, நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன். நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும். எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி, எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டேன், செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. It took a long time. and நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். I enjoyed it. And you right? Yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent job. Russia did a excellent job.
அண்ட் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன், பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய்டு த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னே. ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியை தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன். சுவையா இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன். அதுலேயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது, கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது, அண்ட் கார்த்திக்கோட விஷுவல் தெரிஞ்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ், சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க. பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது. பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன், நான் ப்ரொடியூசராக சந்திச்சதே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர். அண்ட் எஸ், ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வளரிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். என் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. என்னுடைய அழைப்பு, மதிசாருடைய அழைப்பு எல்லாரையும் கேட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கை தட்டலாம். நீங்கள் எப்படா இவன் வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த 2 கண்ணுக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முதல் படி காமிச்சிருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார. அவங்களுக்கு நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா சாமானியன் படத்தினுடைய கதை வந்துட்டு நான் மதி சார்கிட்ட சொல்லும்போது முதல்ல ஒரு 1 hour தான் டைம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது எல்லாத்தையுமே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஃபுல்லாக கேட்டுட்டு இம்மீடியட்டாக அந்த படத்துக்கு இறங்கினாங்க. அந்த கதையில் இருந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கையை வச்சு இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மேடை கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் சாருக்கு, சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மதி சார் பேசணுங்கிறது தான் எனக்கு. ஏன்னா சாமானியன் படம் வரும்போது சரி, எல்லா இடத்துலையும் சார் பேசவே மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு தான் சார் அழகு பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து நானும் பார்ப்பேன், சார் ஒரு செகண்ட் பேசுங்க சார், ஆனால் இங்கே தான் நிற்பாரு தவிர பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நடிகராக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நீங்க பெரிய ஒரு கை தட்டலாம். ஏன்னா சார் வந்து மதியழகன் சாருங்கிறது மனதழகன் சார்னு கூட பேர் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்துட்டு அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. இதை வந்து நான் வெறுமை சொல்லல. ஒருத்தங்க வராங்க, ஒரு ஃபீல்டில் வராங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த திடீர்னு ஏதாவது கொஞ்சம் சர்க்கிள் ஆனாலும் அதை விட்டுட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் 11-12 படம் சார் எடுத்து மறுபடியும் அதே திரைத்துறையில தான் வந்துட்டு தயாரிப்பாளர் நிற்கணுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே சென்னையில் வந்துட்டு டைரக்டராக வரணும்னு நினைப்பாங்க, கேமராமேனாக வரணும்னு நினைப்பாங்க, எடிட்டராக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளராக வரணும்னு நினைக்கிறது யாராவது இருக்காங்களான்னு தெரியல. எங்கேயாவது ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள நம்ம இம்மிடியேட்டாக மூட்டை கட்டி அமுச்சு வச்சிருவோம். பட் இங்கே வந்துட்டு மதி சார் பிடிச்சி நிற்கிறாரு. எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பாளராக மதி சார் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக பிடிச்சி நிற்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் முழுக்க நடிகராக தான் வந்து மதி சார் வராரு. மதி சாருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கு. அது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு பார்த்துருக்கிறீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்க நீங்க பார்த்த இந்த டீசர் முழுக்க படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதை நாங்கள் எழுதி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதில் மதிசாரோடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், மதி சார். அண்ட் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். கேமராமேன் ரிச்சர்ட் ஃப்ராங்க்லினுக்கு, எடிட்டர் பாரதிக்கு, மியூசிக் டைரக்டர்
ரஷாந்த் அரவிந்த்க்கு, டிசைனர் செல்வாவுக்கு, அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெசியாவுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணுறேன். பட் இது இல்லை, இது ஒரு விஷயம் இருக்குது. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டீசர் தான். பட் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்காத ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. இங்கே முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். டைரக்டர் சரவண சுப்பையா சார். என்னுடைய உண்மையிலே சொல்லணும்னா காட்ஃபாதர் மாதிரி என்னை கூடவே இருந்த அத்தனை விஷயங்களும் வந்துட்டு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான முழு காரணம் சரவண சுப்பையா சார் தான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிஓபி எடிட்டர் என் டீம், சரவணன் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சாருக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிதா படம் மூலயமா நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் நடிகராக வந்து மதி சார் வருவார். ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.